ஓம் சாந்தி. இன்றைய முரளியிலிருந்து கேள்வி பதில் பிப்ரவரி 8. பிரம்மா எப்படி முழுமை அடைந்தார்? பிரம்மா தனது ஒவ்வொரு சமயத்தையும் சுவாசத்தையும் நொடியையும் சேவையில் பயன்படுத்தினார். அனைத்திலும் பெரிய பொக்கிஷம் எது? ஞானம். ஞானம் என்றால் புரிதல். ஞான கஜானாவை பயன்படுத்தினால் எதிர்காலத்தில் நல்ல புத்திசாலியாக ஆவீர்கள். தடையற்ற ராஜ்யம் செய்வீர்கள். குணதானம் செய்வதால் என்ன பலன்? உங்களது 84வது பிறவியிலும் ஜட சித்திரங்களை அமைத்து மகிமை பாடுகிறார்கள். சர்வகுண சம்பன்ன. ஒவ்வொரு வெற்றிக்கான பிராப்தி. அநேக பிறவிகளுக்கு அதிகாரி ஆகிவிடுவீர்கள். எது சுலபம், எது தேவையில்லை? பிரம்மாவை காப்பி அடிப்பது சுலபம், சிந்திக்க தேவையில்லை. நல் விருப்பம், திட எண்ணங்கள் மூலம் யாரை மாற்றிவிட வேண்டும்? முதலில் தான், பிறகு சொந்த பந்தம். உலக ஆத்மாக்களின் மாற்றம். மனிதர்களுக்கும் ஞானிகளுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? மனிதர்கள் அல்ப கால பௌதீக பரிசுகள் கொடுக்கிறார்கள். ஞானிகள் அழியாத மனதின் மூலம் சக்தி, வார்த்தை மூலம் ஞானம், செயல் மூலம் குணம் பரிசாக வழங்குகிறார்கள். எங்கு தன்னிலை என்ற சுயமரியாதை இருக்குமோ அங்கு எதிர்ப்பு ஒன்றுமே செய்ய முடியாது. சரியா தவறா? சரி. இன்றைய முரளியில் முக்கியமாக என்ன கூறப்பட்டுள்ளது? அதிர்ஷ்டசாலிகள் ஒருபோதும் வாடிய முகத்துடன் இருக்க முடியாது. மலர்ந்த முகத்துடன் இருக்க வேண்டும். உங்களை யார் பார்த்தாலும் குஷியாகவே பார்க்க வேண்டும். நன்றி. ஓம் சாந்தி.